இன்றைக்கி நம்ம ஊர் டேரக்டர்ஸ் இல்லாத ஒரு கெட்ட பழக்கம் ஒன்று ஹாலிவுட் டேரக்டர்ஸ் இருக்குது சொல்கிறேன். அது என்னன்னு இந்த வீடியோலேயே சொல்கிறேன். XXX ரிட்டர்ன் ஆஃப் ஜாண்டர் கேஜ் அந்த படத்தை பார்த்துட்டு நான் ரிட்டர்ன் ஆன பிறகு ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு இந்த படத்தில் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே புதுசாக இல்லை. அதுதான் வந்து ஒரே ஒரு டிசப்பாயின்மெண்ட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும். XXX சீரிஸில் எல்லா படமும் நான் வந்து பார்த்து வச்சிருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ஐ எம் டை ஹார்ட் ஃபேன் ஆஃப் வின் டீசல் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவரோட என்ட்ரி, அதை தவிர மற்ற கேரக்டர்ஸோட என்ட்ரி, முக்கியமாக தீபிகா படுகோட என்ட்ரி, இந்த மாதிரி என்ட்ரிகள், அதை தவிர 2-3 சீன்களில் மட்டும் வாவ் அப்படின்னு சொல்லலாம். நம்ம மற்றபடி என்னன்னா ஹாலிவுட் படத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஏற்கனவே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். கார்கள் பறக்கும், பிளேன்கள் வெடிக்கும், இந்த மாதிரிலாம் அதெல்லாம் வந்து அப்படியே தான் இருக்குது. சர்ப்ரைஸிங்காக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த 4 சீன் மட்டும் தான். ஓகேங்களா, நெக்ஸ்ட் அப்படியே தீபிகா படுகோன் வருவோம். தீபிகா படுகோன் பற்றி பேசும்போது ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் நான் ஸ்ட்ரெஸ் பண்ண விரும்புகிறேன். அவங்க பேச ஆரம்பித்தோடனே இந்தியன் ஆக்சன் மேன், வாட் இஸ் திஸ் அப்படியே தெரியுது பச்சையா அப்படின்வாங்க. கரெக்டு தான், ஏன்னா வந்து இந்தியன் தான். நம்ம எல்லாருக்குமே எல்கேஜிலேருந்து காலேஜ் வரைக்கும் இங்கிலீஷ் படித்தாலும் தட் இஸ் ஜஸ்ட் ஃபாரின் லாங்குவேஜ். சரிங்களா, செகண்ட் லாங்குவேஜோ தேர்ட் லாங்குவேஜோ தான் நமக்குலாம் வந்து இங்கிலீஷ் இருந்திருக்கும் இல்லையா. அதனால அப்படி தான் இருக்கும். எம்மா ஸ்டோன் மாதிரியோ இல்லைனா எம்மா வாட்சன் மாதிரியோ இங்கிலீஷ் பேச முடியாது தீபிகா படுகோனால. அவங்க இந்தியன் தான் இல்லையா, அது அப்படி தான் இருக்கும். அதை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுற வேலை வேண்டாம். ஓகேங்களா, அதுக்கப்புறம் என்னென்னா தீபிகா படுகோன் இருக்காங்க அப்படின்றதுக்காக டெஃபினட்டாக நிறைய கூட்டம் இந்த படத்துக்கு எக்ஸ்ட்ராவாக வந்துச்சு அப்படின்னு தான் சொல்லும். பட் தீபிகா படுகோன் ஃபேன்ஸ் நீங்கள் என்ன பண்ணுவீங்க நான் சொல்கிறேன். XXX படம் பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு போய் எப்படியாவது பாஜிராவ் மஸ்தானி படம் பார்த்துட்டு ஐயோ நான் தீபிகா படுகோன் ஃபேன் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் நீங்கள். சரிங்களா, ஸோ பர்ஃபார்மன்ஸ் லெவலில் தீபிகா படுகோனுக்கு இந்த படத்தில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. டிசப்பாயின்மெண்ட் தான் சொல்லணும் தீபிகா படுகோன் ஃபேன்ஸுக்கு. அடிக்கடி ஆக்ஷன் சீக்வன்ஸ், தீபிகா படுகோன் இதெல்லாம் தாண்டி டீட்டெயிலான இன்டெப்த் ஆடியன்ஸுக்கு இந்த படத்தில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல கேள்விகள் இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லையா கெட்ட பழக்கம் ஒன்று ஹாலிவுட் டேரக்டர்ஸ் இருக்குன்னு, அது என்னன்னு சொல்கிறேன். இப்போது ஒரு படத்துக்கு வந்து கண்டிப்பாக 3D அவசியம்னா கண்டிப்பாக வைக்கலாங்க. அவதார், கிராவிட்டி, இன்டர்ஸ்டெல்லார்லாம் பார்த்தீங்கன்னா செம கனெக்ட் இருக்கும். ஈவன் மைடியை குடிச்சாத்தாலும் கூட ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும் நமக்கு. பட் இந்த படத்தில் வந்து கிடையவே கிடையாது, அந்த எக்ஸைட்மெண்ட்டே கிடையாது. ஏன் வந்து எல்லா படத்தையும் கண்டிப்பாக 3Dயில் ரிலீஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்கன்னு எனக்கு தெரியல. ஐமேக்ஸ் 3D வேறு 400 ரூபா 30 ரூபா கிளாஸுக்கு வேறு வேஸ்ட்டாக போகுதுங்க. என் கஷ்டம் உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் ப்ளீஸ். அடுத்து என்ன விஷயம் அப்படின்னா வின் டீசல் ஒரு ஆக்ஷன் ஸ்டார், எல்லாம் ஓகே. ஹாலிவுட் படம் பார்க்குறோம், அதுவும் ஓகே. அதுக்காக அப்படியே பேராஷூட்டே இல்லாமல் ஃப்ளைட்லேருந்து குதிச்சு போய்கிட்டு இருக்க ஒரு பேராஷூட்டை பிடிச்சி திறந்து லேண்ட் ஆகிறதெல்லாம் ஏற்றுக்க முடியுமா? கிடையாது. அப்புறம் இன்னொன்று வந்து வேகமாக ஒரு கார் வருது, விண்டீஸில் டமால்னு இடிக்குது. அவர் என்ன பண்ணுறாருன்னா அப்படியே இறங்கி திரும்ப குதிச்சு ஓடிட்டே இருக்கார். எனக்கு புரியலைங்க. விண்டீஸில் தான் ஒத்துக்கிறேன், இங்கிலீஷ் படம் தான் ஒத்துக்கிறேன். இருந்தாலும் எலும்புகள் என்பது எல்லாருக்குமே உண்டு தானே. எப்படி இதெல்லாம் எங்களால் ஹாலிவுட் படம்ன்ற ஒரே விஷயத்துக்காக இதை வந்து ஏற்றுக்க முடியுமா? கிடையாது இல்லையா. அண்ட் நெக்ஸ்ட்டு தீபிகா படுகோனை வந்து இந்த படத்தில் எதுக்காக வச்சுருக்காங்க அப்படின்ற கேள்வி வரும்போது ஒரு சிந்தனை எழுது. என்னென்னா ஒருவேளை இந்தியன் மார்க்கெட்டில் எக்ஸ்ட்ரா கூட்டம் சேர்க்கறதுக்காக அவங்கள வச்சிருப்பாங்களோ அது மட்டும் தான் தோணுது. ஏன்னா அந்த கேரக்டர் வந்து யார் வேணால் பண்ணியிருக்கலாம். அவங்க ஒரு தடவை கன் எடுத்து டுபுடுன்னு சொல்லுவாங்க, அப்போ மட்டும் தான் நமக்கு வந்து அப்படின்னு இருக்கும். மற்றபடிலாம் அவ்வளோதான். ஓகேங்களா. ஸோ ஆன் தி ஹோல் XXX ரிட்டர்ன் ஆஃப் ஜாண்டர் கேஜ் வந்து 4 இடத்துல ஓ அப்படின்னு நம்ம வந்து கத்தலாம். ஓ தான் அப்படி வந்து கத்தலாம். மற்றபடி வந்து அப்படியே பாப்கார்ன் சாப்பிட்டு படத்தை முடிச்சிக்கலாம். ஸோ வின் டீசல் தண்ணிக்குள்ளே பைக் ஓட்டுற இந்த படத்தை நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த படத்தை பற்றி உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று இருக்குது. ஜனவரி 16 அதாவது மண்டே அன்னைக்கு பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு யூடியூப்ல ஒரு லைவ் ஷோ பண்ண போகிறோம். இட் இஸ் கோயிங் டு பி a டிஸ்கஷன் செஷன் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் பைரவா. ஓகேங்களா, இது வந்து ஒரு நல்லதொரு ஆரம்பமாக ப்ராக்ரஸிவ் டிஸ்கஷனாக இருக்கும் என்று நாங்கள் வந்து எதிர்பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த டிஸ்கஷனை, இந்த ஹெல்தியர் டிஸ்கஷனாக மாத்திர 5 பேருக்கு மூவி டிக்கெட்ஸ் தலைக்கு 2 போட்டு 10 மூவி டிக்கெட்ஸ் பிஹைண்ட் ஹவுஸ் வழங்குகிறது. சரிங்களா, வாங்க நல்லா பேசுவோம். பேசி எதுவாக இருந்தாலும் அங்கேயே தீர்த்துப்போம். இப்போ வந்து பைரவாவோட ஆரம்பிக்கிறோம். இதுக்கு அடுத்த படங்கள், அதை தவிர மற்ற விஷயங்கள், சொசைட்டி சார்ந்த விஷயங்கள் எல்லாமும் பேச போகிறோம். லெட்ஸ் ஸ்டார்ட், லெட்ஸ் பேசி தீர்த்துக்கலாம். ஹே, இந்த பேசி தீர்த்துக்கலாம் ஷோவில் வந்து நாங்கள் கொடுக்க போகிற டிக்கெட்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து பைரவா டிக்கெட்ஸா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. கிடையாது. சரிங்களா, இது வந்து நாங்கள் வந்து மூவி டிக்கெட்ஸ் கொடுப்போம். அதை நீங்கள் வந்து எந்த படத்துக்கு வேணால் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனை நாங்கள் வழங்குகிறோம். சரிங்களா, உங்களுக்கு பிடிச்ச, உங்களுக்கு வேண்டுமான படங்களை வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். தேங்க்யூ.